அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கடகராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள். செவ்வாய் ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்ல பொசிஷனில் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அவங்க தான் இராணுவத்துறை, மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறை, அதே மாதிரி தீயணைப்பு சம்மந்தப்பட்ட துறை, அரசாங்கத்துறை மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறை, ஆக மொத்தத்துலேங்க நெருப்பு சம்மந்தப்பட்ட, அக்னி சம்மந்தப்பட்டது, அதாவது இன்றைக்கி கேட்ரிங் வரைக்குமே, அதாவது ஒரு வேலையில் போய் நாம் இருந்து சாதிக்கணும்னா இந்த செவ்வாயோடைய அருள் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கணும். அப்போது செவ்வாய்க்கு பூமிக்காரகன்னு சொல்லுவோம். பூமின்னா விவசாயம் முதல் கொண்டு ரியல் எஸ்டேட்டு செய்யக்கூடியவங்க வரைக்கும், கட்டுமான சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்கிற வரைக்கும், மெஷின், இன்றைக்கி வண்டி வாகனம் எல்லாத்துலேயும் ஹீட்டு மெஷின், இரும்பு இயந்திரம் முதல் கொண்டு எல்லாத்துக்குமே இந்த செவ்வாயோடைய அருள். அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த பலம் பெற்றிருந்ததுன்னு வச்சுங்களேன், எல்லாத்துலேயும் டாப்பில் வந்துடுவாங்க. ஒவ்வொருத்தர் பார்த்தோம்னா நல்லா படிச்சிருப்பாங்க, பட்டத்தை வாங்கியிருப்பாங்க, பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்திருக்கும். ஆனால் அது நீடித்து இருக்கிறதில்ல. அதாவது படித்தது ஒன்றா இருக்கும், நம்ம செஞ்சிட்ருக்கிற வேலை ஒன்றா இருக்கும். அப்போது இந்த செவ்வாயோடைய அந்த பலம் அவங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அமையும். அப்போது இவ்வளோ ஒரு பலமிக்க செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு, அதாவது கடக ராசிக்கு இப்போது 2ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாக போகிறாருங்க. எப்போது? இந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி. அப்போது 3ஆம் இடங்கிறது செவ்வாய்க்கு பொறுத்த வரைக்கும் உகந்த இடம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் ரொம்ப வேண்டியவருங்க. காரணம் என்னென்னா, ஒருத்தருடைய முதுகெலும்பே தொழில் தாங்க. ஏன்னா உங்களுடைய பேரை சொல்லி அடையாளப்படுத்துகிறாங்களோ இல்லையோ, நீங்கள் செய்கிற தொழிலை வச்சு நீங்கள் பிரபலம் அடைஞ்சிருவீங்க, சரிங்களா? ஆனால் அதுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், அது பலமாக இருக்கணும். ஏன்னா கர்மஸ்தானமே 10ஆம் இடம்தான். நம்மளுடைய இந்த பிறவியை அங்கீகரிக்கக்கூடிய அந்த கடமையை செய்யக்கூடிய இடமே அந்த 10ஆம் இடம்தான். அப்போது அந்த ஸ்தானத்துக்கு யார்? கடக ராசிக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் பகவான். அப்போ அந்த 10ஆம் அதிபதி எங்கே வந்து உட்காராரு? 3ஆம் இடத்துல, உபஜயஸ்தானத்தில். செவ்வாய்க்கு ரொம்ப உகந்த இடம் 3, 6, 11. எப்பேற்பட்டவங்களையும் சாதிக்கக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய திறமை உள்ளம் கொண்டவங்க தான் இந்த 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது. அப்போது இந்த இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் பகவான். எப்போது? இந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி. அப்போது இந்த காலகட்டத்தில் இருந்து கடகராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள், செவ்வாய் அருள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் இது போன்ற காணொளிகளை மீண்டும் இணைந்திருக்க அது சரியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கடகராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி உபஜய ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ். எந்த மாதிரி முயற்சிகள் சக்ஸஸ்? கடந்த காலத்தில் பார்த்தோம்னா செவ்வாய் உங்களுடைய ஜென்மத்தில் நீச்சமடைஞ்சிருந்தது. இந்த 4-5 மாத காலமாக உங்களுடைய உடல் தொந்தரவுகள் வந்திருக்குங்க. நல்லா கணக்கு போட்டு பாருங்கள். உடல் ரீதியில் என்னன்னே தெரியலைங்க, கை வலிக்குது, கால் வலிக்குது, ஒரு பதட்டமாகவே இருக்குதுங்க. எப்படியே ஒரு நாள் நல்லா இருக்குது, அடுத்த நாள் பார்த்தோம்னா அப்படியே டல்லாகி போயிடுதுங்க. முக கழுத்தியே மாதிரி இல்லை, அந்த இம்ப்ரெஸ் இல்லை. முதல்லலாம் பேசுனா அப்படி படபடன்னு பேசுவோங்க, நல்லா இருந்தது. இப்போ பார்த்தோம்னா என்னவோ தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, செவ்வாய் பலம் இது வரைக்கும் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்தது. அது மட்டும் கிடையாது, 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் கேதோடைய கூட்டணி சேர்ந்துருந்தது. அப்போது பணம், பொருளாதார ரீதியில் நெருக்கடிகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. எப்படின்னா, ஒன்று கெட்டவங்க கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறுறது, இல்லையா வர வேண்டிய பணம் வராமல் தடையானது, இல்லையா உங்களுடைய வார்த்தையை உங்களுக்கு பகையாக்கி வேலையில் தொந்தரவுகள் வந்திருக்கு, குடும்பத்தில் சலிப்புகள் ஏற்பட்டிருக்கு, சங்கடங்களை உண்டாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக இந்த செவ்வாய் வர்றதுனால உங்களுக்கு குழந்தைகள்னாலையும்
குழந்தைகளுடைய படிப்புக்காகவும் அவங்கள சரிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், அவங்களால மன வருத்தங்கள் அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு உண்டாயிருக்கும். இல்லையா அவங்களுக்கு தேவையான ஒரு செலவினங்கள் பண்ண வேண்டிய சந்தர்ப்பங்கள் உருவாகியிருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தது பார்த்தீங்களா, அது சரியாக மாறி அதாவது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்த செவ்வாய் பயிற்சி. இந்த பயிற்சி செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரைக்குமே உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. அப்போது உங்களுடைய மனசில் ஒரு உற்சாகம் ஏற்படும். இன்னொன்று சொல்ல போனோம்னா 3ஆம் இடங்கிறது பயணத்தை குறிக்கக்கூடிய இடம். சிலரெல்லாம் நல்ல படிப்பு முடிச்சுட்டு பட்டத்தை வாங்கிட்டு வேலை இல்லை, கிடைச்ச வேலை நிரந்தரமாக இருக்கல, அதே நேரத்தில் பிடித்த வேலை கிடைக்கல, தேடிட்டு தான் இருக்கிறேங்க, ஆனால் தேடல் சரியாக அமையவே இல்லைங்க. அதாவது இது எப்போ அமையும், எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்க நம்பிக்கை இல்லைங்க. நல்லா படிச்சிருப்பீங்க, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவீங்க, அந்த எக்ஸாம் எழுதும்போது பார்த்தோம்னா 1 மார்க்கில் போயிடுச்சு. ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க, ஃபஸ்ட் ரவுண்ட் ஓகே, செகண்ட் ரவுண்ட் ஓகே, தேர்ட் ரவுண்டு ஓகே, கன்ஃபார்ம் நமக்கு கிடைச்சிரும்னு நினச்சிட்ருப்பீங்க. கடைசியில் பார்த்தா 4th ரவுண்டு ரிசல்ட்டே கிடையாது, பதிலே தெரியல, கூப்பிட்றேன்னாங்க கூப்பிடல. இது ஒரு முறை நடந்திருந்தால் பரவாயில்ல, பல முறை நடந்திருக்கு. இதனால் என்ன தெரியலையே, இப்படியே தெரியலையே, வீட்டில் பார்த்தா அதாவது நெருக்கடிகள், பணம், வேலைக்கு போகலன்னா எப்படி இருக்கும், குடும்ப சூழல்கள் எப்படி இருக்கும், எல்லாமே சமாளிக்கணும் இல்லையா. நம்மள ஒரு கணக்கு போட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வரக்கூடிய பணத்தை வச்சு நம்மளுடைய ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்போம். ஆனால் ஒரு வருமானம் குறையும் போது எப்படி இருக்கும், எத்தனை நாள் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம். இந்த மன அழுத்தத்தினால குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட அன்பை பேச முடியல, பகிர்ந்துக்க முடியல, இதனாலேயே சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. இப்படி சில மனசில், ஏன்னா கடகராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வெளிப்படையாக நீங்கள் பேச மாட்டீங்க, இருக்குதோ இல்லையோ கௌரவமாக வாழ தெரிஞ்சவங்க. ஆனால் அப்பேற்பட்டவங்க சமாளிக்க முடியலைங்க, மனசில் ஏதோ ஒரு வேதனையாகவே போயிட்டுருக்குதுங்க. எல்லாருக்கும் நல்லது பண்ணுறோம், எல்லாருக்கும் சரியாக தான் உதவிகளை தான் செய்துங்க, ஆனால் இன்றைக்கி நான் ரொம்பவுமே ஒரு ஏமாளி ஆகிட்டேன். எல்லாமே கடைசியில் பார்த்தோம்னா என்னுடைய நாளும் தெரிஞ்சவங்க, உங்களுடைய பலத்தை நல்லா புரிஞ்சவங்க கூட இன்றைக்கி பார்த்தா ஏன் இப்படி இருக்கிறேன்னு உங்களை கேள்வி கேட்பாங்க. இப்படியெல்லாம் நீங்கள் சந்திச்சுட்ருக்கிறீங்க. இந்த சூழ்நிலையில் இருந்து நீங்கள் மாற வேண்டிய ஒரு வாய்ப்புகள் தான் இந்த செவ்வாய் பயிற்சி. ஏன்னா தூர தேச பிரயாணங்கள், வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டில் போய் அதாவது ஒரு நல்ல வேலை வாய்ப்பில் உட்காரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள், மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, மருத்துவம் சார்ந்த வாய்ப்புகள், இதெல்லாமே உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள். எல்லாத்த விட உடல் ரீதியில் இருந்த குறைபாடுகளும் மருத்துவ செலவுகளும் குறையக்கூடியது மட்டும் இல்லாமல் முழுசாக சரியாக போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அமையப்போகுதுங்க. எல்லாத்த விட பெரியோர்களுடைய ஆசீர்வாதமும், அதே மாதிரி ஒரு நல்ல அன்பானவர்களுடைய பிரிவினைகளை இருந்த பிரச்சனைகள் மாறி ஒரு ஒத்தாசை, ஒரு உபகரணமாக இணையக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டாக போகக்கூடிய காலம்தான் இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி. இந்த காலம் நிச்சயமாக இந்த வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரைக்குமே பூமி, மண்மனை, பொன்பொருள், ஆடம்பரம் எல்லாத்தையுமே நீங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் படாத வேதனையே கிடையாது, படாத துன்பங்கள் கிடையாது, வெறுப்பு வேதனைகளை எல்லாம் அனுபவிச்சதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பலன்கள் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாரு. கவலையை மறந்து முயற்சி எடுங்க. நிச்சயமாக கடகராசி தெளிந்த நீர் போல பால் உள்ளம் கொண்டவங்க கடகராசி. அதனால் இறைவனுடைய அருளோட நீங்கள் இந்த செவ்வாய் பயிற்சியிலிருந்து வெற்றியாளராக நீங்கள் வலம் வருவீங்க. உங்களுடைய மனக்கவலைகள் எல்லாம் மொத்தமாக போயிடுச்சு, என்னுடைய சந்தோஷம், நிம்மதி எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கக்கூடிய காலமாக இந்த செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து அமையப்போகுதுங்க. இப்போ சொன்ன பலன் கோச்சார பலன். கோச்சாரங்கிறது ராசி வச்சு சொன்னதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் என்ன தசாபுத்தி நடக்குது, செவ்வாயுடைய பலம் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து பலன்கள் மாறுங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? எங்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் 3ஐயும் தெரியப்படுத்தி சந்தேகம் எதுவாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஜாதக பலன்களையும் முழுமையாக கேட்டு பொறுமையாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதே நேரத்தில் நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலம்
நல்ல நேரம் எல்லாமே சிறப்பாக அமைந்து எதிர்கால தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.